அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜெயமோகனோட குறு நாவல்களில் தலைப்பு லங்கா தகனம் பற்றி பார்த்துக்கிட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். சங்கடமாக நான் நெளிவதை பார்த்தபடி ஓங்கி சிரித்தார். எப்படி தெரியும்? நான் தான் இங்கே இருந்து வெளியே போவதே இல்லையே. கூச்சத்துடன் சிரித்தேன். பயப்படாத, பொய் சொல்வது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லை. என் பேர் அனந்தன். 10-30 வருஷமாக இங்கே கதகளி ஆசானாக இருக்கேன். முன்னால் கொட்டாரம் கதகளி யோகத்தில் இருந்திருக்கேன். அவர் வெற்றிலை செல்லத்தை எடுத்து பிரித்து தாம்பூலம் கூட்ட ஆரம்பித்தார். காம்பை கிள்ளுவது, சுண்ணாம்பு தேய்ப்பது, பாக்கு நறுக்குவது எல்லாமே ஒரு விதமான தாள லயத்தோட நடனம் போல இருந்தன. வாய்க்குள்ள அதக்கியபடி, நீ பாகுலேயம்பிள்ளை பையன் தானே? காளி வளாகத்து விசாலாட்சியம்மா? ஆமாம் ஆமாம். இங்கே என்ன? இங்கே காலேஜில் சேர்ந்துருக்கேன். என்ன படிக்கிற? BA. படித்து எப்படியாவது நல்ல வேலைக்கு போ. சுதந்திரமாக 4 காசு சம்பாதி, அதான் பெருசு. அவர் குரலை தாழ்த்தி, நாயர் பிழைப்பு நாய் பிழைப்பு வேண்டாம், இந்த காரியஸ்த வேலையே கூட்டி கொடுக்கும் வேலை தான். நன்றாக படி. என்ன என்றார். அந்த கிரீடத்தை பார்த்தேன். இது என்ன? கத்தி வேஷத்துக்குள்ளான கிரீடம். இது நரகாசுரனுக்கு உரியது. அதிகமும் சிவப்பு கல்லும் செங்கழுகு இறகுகளும் தான் இதில் இருக்கும். நரகாசுரன் உக்ரவேஷம் இல்லையா? நான் அதிகம் கதகளி பார்த்ததில்ல. பார்க்க வேண்டாம். இப்போதெல்லாம் கதகளியும் இல்லை, ஒரு இளவும் இல்லை. உதர நிமித்தம் பலவித வேஷம். உனக்கு காரியஸ்த வேஷம், அவனுக்கு ஜோஷிய வேஷம், எனக்கு இது. அவர் கிரீடத்தை ஓங்கி அடித்தார். பிறகு சட்டென்று என்ன துணுக்குற செய்வதாக உரத்த குரலில் சிரித்தார். குலுங்கி அதிர்ந்து கையால் தரையை ஓங்கி அறைந்து ராட்சத்தனமாக சிரித்தார். கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. பயந்து எழுந்து விட்டேன். அவர் என்னை உற்று பார்த்தார். முகம் தீ போல சிவந்து கொழுந்து விட்டது. எங்கே போகிறாய் என்றார். நான் உட்காரு, வாசலை பார்த்தேன். உட்காருடா என்றார். அவர் வாய் திறந்தபோது செந்நிற ஆவி தீச்சுடர் போல வெளிவந்து பறந்தது. உட்கார்ந்து கொண்டேன். நடுங்கும் கரங்களை கோர்த்து கொண்டேன். பயப்படாத என்றார். சரி என்றேன். எனக்கு பைத்தியம் இல்லை, தெரியுதா? தெரிகிறது. என் குரல் கிசுகிசுப்பாக இருந்தது. கேன பயல்க, இவர்களையும் இவர்கள் வேஷங்களையும் நான் நன்றாக தெரிந்து வச்சுருக்கேன். அதனால தான் என்னை பைத்தியங்கிறாங்க. உன்னிடம் கூட சாம்பசிவன் தான் சொல்லியிருப்பான் இல்லை என்றேன். பொய் சொல்கிறாயா? சாம்பசிவன் என்னடா சொன்னான் உன்னிடம் என்றார். அவருடைய குரலில் வெறி என்ன கொலை நடுங்க வைத்தது. அதாவது என்று குளறினேன். என்னடா சொன்னா என்று அவர் கூவினார். நீங்கள் சொல்வது மாதிரி தான். அவனை நம்பாத என்றார் சட்டென்று தணிந்து. சரி என்றேன் ஆசுவாசமாக. பயப்படாத என்றார் அவர். எழுந்தபோது ஜன்னல் வழியாக வெற்றிலையை துப்பிவிட்டு வந்தார். நான் இதற்குள் இருக்கும்போது கொஞ்சம் அதிகப்படியாக சிரிப்பேன். எனக்கு இப்படி சிரிப்பது ரொம்ப பிடித்திருக்கிறது. தப்பாக எடுத்துக்காத. நான் நிதானம் அடைந்து, நீங்கள் சிரிப்பது கூட நன்றாகத்தான் இருக்குது என்றேன். அவர் மகிழ்ந்தவராக, என்னை சின்ன வயசில் பார்க்கணுமே நீ. 20 வயது வரை பாரசாலை அச்சுதங்குட்டி ஆசானிடம் சிஷ்யத்துவம். பிறகு கொட்டாரம் கதகளி யோகத்தில் சேர்ந்தேன். 6 முறை மகாராஜா கையிலேருந்து மோதிரமும் பட்டும் வாங்கியிருக்கேன். அது ஒரு காலம். அது போது கதகளி இருந்தது. பெரிய ஆட்டக்காரர்கள் இருந்தார்கள். கரமனை பார்க்குறவன் நாயர், மாவேலிக்கரை சேகரபிள்ளை, ராவணன், சந்திரசேகர நாயர் எல்லோரும் அப்போது என் கூட யோகத்தில் இருந்தவங்க தான். எல்லாரும் அதிர்ஷ்டசாலிக. வித்தையை விற்று வைத்த நிரப்புற கேவலம் அவங்களுக்கு வரல. நான் தான் இருக்கேன் கண்டவனுக்கெல்லாம் வாலாட்டி காண்பித்தபடி. அவரை சமாதானம் செய்யும் பொருட்டு, இப்போது நீங்கள் ஆடுவதில்லையா என்றேன். ஆடுகிறேன், கோயில் சடங்கு இருக்குதே. ஆனால் மனசு நிறைஞ்சு ஆடி வருஷம் 20 ஆகுது. பாரசாலை கோவிலில் அப்பன் திருமேனி முன்னால் ஒரு 2 மணி நேரம் லங்காதகனம் ஆடி காண்பித்தேன்.
லங்கா தகனம் தான் என்னுடைய இடம். தெரியுமோ? லங்கா தகனம் கதையா? இல்லை, அனுமன் தூதில் லங்கா தகன காட்சி. அதை ஒரு நாள் ஆடுவேன். அந்த காலத்தில் லங்கா தகனம் அனந்த நாயர் என்றே என்ன சொல்லுவாங்க. நினைவு தெரிஞ்ச நாள் முதல்ல நான் அனுமான் பித்து. அனுமான் வேஷத்தை குடும்பஸ்தன் போட முடியாது என்று சாஸ்திரம். நைஷ்டிக பிரம்மச்சாரி இல்லையோ அவன். நானும் அதே விரதம்தான். நெல்மணியிட தவறாமல் இந்த ஜென்மம் முழுக்க பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சிருக்கேன். இந்த உடலும் உயிரும் அவனுக்குரியது. தெற்கு திருவிதாங்கூரில் நான் அனுமனாக ஆடாத களியரங்கே கிடையாது. எவ்வளவு முறை நினைவு வைத்து கொள்ள முடியாத அளவு. அவர் சட்டென்று என் கைகளை பற்றி கொண்டார். என் மனசு ஆறவில்லை குழந்தை. இந்த மார்புக்குள்ளே ஒரு காலியிடம் இருந்து அழுத்திக்கிட்டே இருக்குது. ஆட்டம் முடிந்து வேஷம் களையும் போது என் மனசு சூனியம் வந்து நிறைக்குது. எதையோ இழந்து விட்ட மாதிரி பதபதப்பாக இருக்குது. அனுமானை நான் அடையலை என்று தோணுது. தொட்டு விட்டு திரும்பி விட்டது போல இருக்குது. ஆடு நேரத்தில் முழுக்க நானே தான் என்று தோன்றியபடி இருக்கும். ஒரு நிமிஷம், சில சமயம் ஒரு பாய்ச்சலுக்கு மட்டும் நான் அனுமனம் ஆகிட்டு மீண்டும் திரும்பிடுறேன். என் மூர்த்தி என்னை இன்னும் அனுகிரகம் பண்ணலை. என்னை அவரை ஆட்கொள்ளலை. என் வாழ்க்கையோ தீர்ந்து கொண்டிருக்குது. நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்நாள் முழுக்க இப்படியே போயிடுமோன்ற பயம் வேற எனக்கு இருக்குது. இப்போதெல்லாம் மனம் முன்ன போல் நம்பிக்கையோடு இல்லை. எனக்கு பயமாக இருக்குது. ரொம்பவும் பயமாக இருக்குது. அவர் என் கையை இறுக பற்றி குலுக்கினார். அவர் குரல் தழுதழுத்தது. கண்களில் சிவப்பாக உதிரம் போல கண்ணீர் வழிந்தது. இதெல்லாம் என்ன? எனக்கு புரியலை. வழி தவறி எங்கோ வந்துவிட்டம் போல குழம்பிட்டேன். ஏதோ கனவு இது என்று தோன்றியது. பெருமூச்சோடு அவர் என் கையை விட்டார். கண்களை தொடச்சபடி பரிதாபமாக சிரித்தார். உன்னை ரொம்ப குழப்பி விட்டேனோ? இல்லை என்றேன். இன்று என்னமோ காலையிலேருந்தே மனசு நிற்கலை. சில சமயம் இப்படி இருக்கும் என்றார். நீ பார்க்கும்போது கூட வெறுமே கிரீடம் வைத்து ஆடிக்கொண்டிருந்தேன். அனுமானுக்கு இவ்வளோ பெரிய கிரீடம் உண்டா? இல்லை. கதகளியில் அனுமான் பல சமயம் கரிவேஷம்தான். கோமாளியாகவும் பக்தனாகவும் தான் அனுமான் வருவது வழக்கம். ஆனால் நான் உக்ரரூபியான அனுமானைத்தான் வணங்குறேன். அனுமானை எல்லாரும் சேர்ந்து கோமாளியாக்கிட்டாங்க. ராமனுடைய காரியஸ்தனாக்கி விட்டார்கள். வால்மீகி எழுத்தச்சனும் கம்பனும் ஆட்டக்கதையாசிரியர்களும் அரங்க கர்த்தாக்களும் எல்லாருமா சேர்ந்து தான் அப்படி பண்ணிட்டாங்க. அனுமான் யார்? குரங்கு. காட்டில் மரங்களில் தாவி தாவி காட்டும் வானமாக இருக்கிற மகா சக்திமான். அவனுக்கு தாச வேலை தெரியாது. சுதந்திரத்தை நீ கோமாளித்தனங்கிற. அனுமான் சிவனையே எரித்து சாம்பலாக்கக்கூடிய சம்ஹார அக்னி அவன் வாளில் உண்டு. அதை அவன் ஒரு முறை தான் காட்டினான். இலங்கையை எரித்து சுடுகாடாக்கினான். அப்போது மட்டும் அவன் உக்ரரூபியானான். பைசாசிக மூர்த்தி அவன். அவன் அனுமான் தான் என் இஷ்ட தெய்வம். அவனுக்கு கரிவேஷமும் இறகு கிரீடமும் வாளும் இல்லை. வானம் முட்டும் செந்தழல் கிரீடமும் பூமாதேவி போல ஒளிர்ற பட்டுடையும் மின்னல் போல ஜொலிக்கிற கவசமும் உண்டு. சூரிய சந்திரர்கள் போல குண்டலங்களும் நட்சத்திர வைரங்களும் உண்டு. அவன் வால் நுனியில் தகதகவென்று தாமரை போல இதழ் விரிச்சு எரியுது பிரளய அக்னி. அனுமான் அக்னி நிறமானவன். கை வீசி தாவி தாவி எழுகிறதே அக்னி சுவால, அதுதான் அனுமானோட திருவுருவம். ஆஹா! அவர் கரங்கள் நெளிந்து நெளிந்து சுடர் போல முத்திரையை காட்டின. அவர் உடம்பு தீக்கொழுந்து போல மெல்ல அசைந்தது. ஒரு கணம் அவற்றையே நெருப்பு எரித்து கொண்டிருப்பது போல தோன்றியது. அவர் திடுக்கிட்டவர் போல உடம்பு குலுங்க அண்ணாந்து பார்த்தார். அங்கு நிற்கும் பிரம்மாண்டமான ஏதோ உருவத்தை உத்வேகமும் பிரமிப்பும் பரவசமும் கலந்த முகத்தோடு பார்ப்பவர் போல ஒரு கணம் தோன்றினார். பின்பு பெருமூச்சுடன் தலை குனிந்தார். என் உள் பீதி அதிகரித்தது. உண்மையிலேயே ஒரு மூன்றாவது பேரிருப்பு அவ்வறைக்குள் நிறைந்திருப்பது போல தோன்றியது. அவ்வறையின் பிரமைகளிலிருந்து மீளும் பொருட்டு வாசல் வழியாக வெளியே பார்த்தேன். என் மீது எதுவோ வீசப்பட்டது போல நேர பிரக்ஞை வந்தது. பதறியபடி எழுந்தேன். ஏன்? என்ன என்றார் அவர். ஆனக்காரன் பார்க்கவனை கூட்டிகிட்டு வரும்படி அச்சுக்காரியஸ்தான் அனுப்பினாரு என்றேன். அவர் அதை உணராதவர் போல் இருந்தார். நான் விரைந்து வெளியே வந்தேன். பகல் ஒளியில் அபத்தமான வெறுமையை அப்போதுதான் முதன்முறையாக உணர்ந்தேன். மனமும் கண்களும் கூசின. நன்றி. அடுத்த பாகத்தை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதையை முழுசாக கேளுங்க. இதுபோல் வேறு எதுவும் கதைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.